ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இது என்ன மாதிரியான ஒரு ஒன் ஷாட் அப்படின்னா, டேக்குக்கான ஒரு ஒன் ஷாட். அது எப்படின்னா, அவங்க ரியல் லைஃப்பில் இப்போதைக்கும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பேஸாக வச்சு அப்படியே இந்த ஒன் ஷாட்ஸ் நான் கொண்டு போவேன். ஸோ இது அப்படியே சீரீஸ் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். பட் எனக்கு சீரீஸ் மாதிரி கொண்டு போகிறதுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்கடா, நான் ஒன் ஷாட் போடும்போதும் இனி நெக்ஸ்ட் அது டேக்கு கூட அந்த ரியல் லைஃப்பை பேஸ் பண்ணி வரும். பட் ஒவ்வொரு ஒன் ஷாட்டும் இன்னொரு ஒன் ஷாட் கூட இன்டர் கனெக்ட் ஆகாது. ஸோ நீங்கள் எந்த ஒன் ஷாட்டை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே கொண்டு போவோமே அவங்களோட என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவங்களோட மூமெண்ட்ஸ் வச்சு அவங்களோட ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் என்னென்ன கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அப்படியே பார்க்கலாம். எனக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி போகணுன்னு. ஸோ தட்ஸ் வை நீங்கள் தான் எந்த லவ் ஸ்டோரி டேக்குக்கு போட்டாலும் க்யூட்டாக சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, ஓகேடா. அண்டு ஒவ்வொரு ஒன் ஷாட் கீழேயும் ஒன்று எழுதுவேன். இப்போ நான் ட்ரைனிங் பீரியட் இந்த ஒன் ஷாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வளர அந்த மாதிரி. ஸோ இதில் ரியல் லைஃப்பில் உள்ள இன்சிடென்ட்ஸும் இருக்கும் அண்ட் ரியல் லைஃப்பில் இல்லாத இன்சிடென்ட்ஸ் என்னோட ஃபிக்ஷனல் ரெண்டுமே கலந்துருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ லைக் இட். ஓகேடா, பார்க்கலாமா? அண்ட் இது தீபாவளிக்கு முந்தின நாள் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். வெடி சவுண்டெல்லாம் தாறுமாறாக இருக்குது. ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் எனக்கு வேறு டைம் கிடைக்காது. ஓகே. அப்போது டேக்குக்கு 2 பேரும் அப்படியே ஹைப்பில் சைன் பண்ணிடுறாங்க கான்ட்ராக்டாக. அண்டு ஐடலுக்கான ஜாயினிங் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ 2 பேரும் அப்படியே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களெல்லாம் ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம், சுகா, ஜின் அண்டு எல்லாருமே இருக்காங்க ஜிம்மின்னு. அப்போது வெயிட்டர்ஸ் அப்படியே கிட்னாப் பண்ணுறாங்க. பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. ஸோ அப்போ தயாங்களும் அப்படியே குட்டி குழந்தையாட்டம் அப்படியே உட்காந்துருக்கான். ஜங்குக்குலாம் ரொம்ப பாவம். இதில் டாப் டே தாண்டா. அப்போ ஜங்குக்லாம் ஒரு மாதிரி அப்படியே அவனோட உதட கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். பாவமா, விட்டா குழந்தை அழுதுருவான் போல. அந்த குழந்தை ஃபேஸில் அவ்வளோ ஒரு பயம். அப்போ தயாங்க அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். குழந்தை பயப்படுறானே, யாருன்னே தெரியல, இவனுங்க வேற அப்படி கடத்திட்டு உட்காந்துருக்காங்களே அப்படின்னு பார்க்குறான். அப்போ அங்கேருந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அப்படியே நல்லா வளர்ந்த மாடாட்டம் எல்லாரும் மூஞ்ச முன்னாடி அடிக்கிற மாதிரி வர்றான். முக்கியமாக ஜேகேவை அப்படியே பெனியனை பிடிச்சி இழுத்து அந்த சைடு தள்ளுறான். இப்போ ஜேகேவும் குழந்தை ரொம்ப பயந்து போயிட்டு அப்படியே எழுந்து நிற்கிறான். என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க? அப்போ தயாங் டென்ஷன் ஆகி அப்படி எழுந்துக்கலான்னு போகிறான். அப்போ ஆரம், டேய் தயாங் உட்கார்றா, அவனுக்கு யாருன்னே தெரியல, என்ன பண்ணுறது? அது இரு, நான் பார்க்குறேன். எல்லாரும் குழந்தை பயந்துருவான். நாளைக்கு ஸ்கூலில் வேற அவனுக்கு டெஸ்ட்டு வேற இருக்கு, அதுக்கு வேற படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். இடையில இந்த கோமாளிங்க யாருன்னு வேற தெரில அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. ஜேஹோப்லாம் அரண்டு போய் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்புறமா அவங்க சொல்லிடுறாங்க இது ப்ராங்க் தான் அப்படின்னு. அப்போ தான் ஜேகேக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் வருது. இருந்தாலும் யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கிற அந்த பயத்தில் இருந்து இன்னும் அவன் வரவே இல்லை. அவன் இந்த ட்ரைனி டிஷர்ட் இருக்குல்ல, அதை போட்டுட்டு குழந்தை அகெயின் டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு போயிடுறான். அப்போ தயாங் ஜேகேயோட பின்னாடியே போயிட்டு அவனை ஒரு ரூமில் இழுத்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். இப்போ வரைக்குமே ஜேகேயோட ஹார்ட் அப்படியே பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. தயாங் என்னாச்சு? நான் கேட்கணும் ஜேகே, இதை குழந்தை ரொம்ப பயந்துட்டல்ல? ஆமாம், நான் ரொம்ப பயந்துட்டேன் தயம். அவங்க என்னை பிடிச்சி இழுக்கும் போது என்னை கொண்டுருவாங்களோன்னு நினச்சேன். இந்த ஹைபுக்காரனுங்க இருக்கானுங்களே, அவனுங்களுக்கு என் குழந்தைய பயன்படுத்தி பார்க்குறதுக்கு வேலை மயிரா போச்சு. இவ்வளோ ஹார்ட் இவ்வளோ பீட் ஆகுதேடா, படப்படன்னு வருமே அவனுக்கு. நான் ரொம்ப பயந்துட்டேன் தயம், நான் ரொம்ப பயந்துட்டேன். ஓ குழந்தை அப்படின்னு தயாங் கீழே உட்காந்துட்டு ஜங்குக்கு அவனோட மடி மேலே உட்கார வச்சுட்டு அவனோட தலையை தடவி கொடுத்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறான். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன், புரியுதா? இல்லை, நான் பயந்துட்டேன்,
ரொம்ப புரியுது. ஓ, என் அழகு வர அழுகுறானே குழந்தை. 18 வயசு கூட அவனுக்கு ஆகல, அது கூட ஒருத்தன் பிராங்க் மயிறு பண்றானுங்களாம். கோவப்படாத, கோவப்படாத, விடுதாயோ. சரி, நான் போய் ப்ராக்டிஸ் பண்றேன், நீயும் வா. நீ போ, நான் இப்போ வந்துடுறேன். எங்க போற? நீ போ தங்கம், நான் இப்போ வந்துடுறேன். எங்க பாரு ஜெயிக்கமா, நீ போ. நீங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். வந்துருவேன். எங்க போறேன்? இந்த அழகு முகத்தை விட்டுட்டு வேற எங்கேயும் போக தோணுமா? இந்த குட்டி பப்பி ஃபேஸை பார்த்துட்டு நீ எங்கேயும் போகாத, நீ வந்துரு. ஓடி வந்துடுறேன், 2 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு ஜேகேவை கம்ஃபர்ட் பண்ணி அவனை அனுப்பிட்டான். அப்போ ஜேகேவும் போயிட்டான். அப்போ தயம் அப்படியே செம்ம கோவமா அப்படியே வெளியில வர்றான். அப்போ நம்ஜோன், டேய் தயம் எங்கடா போற? மச்சான் பங்க் பீடியா பார்க்க போறேன். டேய் என்ன? டேய் விளாடுறியா? மொத்தம் அவன் ஜேகேவை எவ்வளோ பயங்காட்டினா தெரியுமா மச்சான்? அவன் உட்காந்து அப்படியே அழுகிறான்டா. அவன் குழந்தை அவனை கஷ்டப்படுத்துறானுங்கடா. என்னால் முடியல, நான் அன்னைக்கு அவனை பார்க்கணும். டேய் மச்சான், அதெல்லாம் சகஜம். அவங்க வியூஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க நம்மளை வச்சு. இது பிராங்க் ஷோடா. ஆனால் எல்லாரையும் விட அவன் ரொம்ப பயந்துட்டான்டா. டேய் ஜேஹோப்புன்னு தான் ரொம்ப பயந்துட்டான். இல்லைடா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு டேனா போகிறான். அப்போ இந்த பங்க் பேடி கூட இந்த பிராங்க் பண்ண எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்போ பங்க் பேடிகிட்ட போயிட்டு, பாருங்க அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டேய் என்ன டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? டான்ஸ் ப்ராக்டிஸ் போயிடுவேன், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசணும். யோ சொல்லு, என்னடா தயம்? அது இதோ இருக்கான்ல மொட்டை, அவன் என் ஜங்குக்கை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான் அப்படின்னு செம்மையா கத்துறான். அங்கே உள்ளவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. டேய் தயம் மரியாதையா பேசுறா, என்ன மரியாதை கொடுக்கணும். ஜங்குக்கு எப்படி அழுதா தெரியுமா? வந்துட்டு அவனுக்கு இன்னும் 18 வயசு கூட ஆகலை, அவன் குழந்தை. டேய் அவனுக்காக நீ ஏன் வந்து சண்டை போடுற? தயம் போ, எனக்கு தெரியாது. எனவே என் குழந்தை மேலே எவனாச்சும் கை வச்சிங்க, டி மொட்டை கொத்தா சொருகிருவேன். மூட்டுவோம், வேலையை மட்டும் பார்க்கணும். பிராங்க் பண்ண கூப்பிட்டானுங்க, மயிறு பண்ண கூப்பிட்டானுங்கன்னு வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். தயம் இப்போ போறியா? உன்னோட கான்ட்ராக்டை ஃபினிஷ் பண்ணிட்டு உன்னை வெளியே அனுப்பவா? ஓ, என் கான்ட்ராக்டா? நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, குழந்தைக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு செம்மையா மிரட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அப்போ ஜேகே எங்கே போன? எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்க. சும்மா பார்த்துட்டு வந்த வழியில் எங்கேயாச்சும் சாப்பிட போகலாமான்னு. நம்மளை தான் எங்கேயுமே போக விட மாட்டாங்களே, நமக்கு ஃபோனும் தர மாட்டாங்க. என்ன பண்ணுறது? ஃபோன் வேணுமா உனக்கு? இல்லை, நீ கூடவே இரு. கூடவே இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு ஜேகேவோட வலி அவனுக்கு ரொம்ப வலியை கொடுக்குது. ஸோ இப்படியே ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே ஒரு ஃபியூ மந்த்து போகுது. இவங்க 2 பேரோட ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு அப்படியே புரியுது மற்ற மெம்பர்ஸ்க்கும் 2 பேருக்கும் அப்படியே லவ் செட் ஆகுது அப்படின்னு. அப்போ நம்ஜோன், டேய் தயம் எனக்கு தெரியுது நீ ஜேகேவை லவ் பண்ணுறேன்னு, ஆனால் வெளியில் அதை காட்டுறடா, ஸ்டேஜ்லலாம் அப்படியே காட்டுற. அவனை பார்க்குற பார்வை, தொடுறது எல்லாமே அப்படியே தெரியுதுடா. அது என்ன பண்ண சொல்கிற நம்ஜனா? அப்போ ஜேகே ஓடி வந்து, தயம் என்னோட க்ரஷ் கூட உனக்கு என்ன வேலை? நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், அவன் உனக்கு க்ரஷ்ஷாக வேணா இருக்கட்டான், நீ எனக்கு தான், அவனெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஜேகேவை அப்படியே தூக்கிட்டு அழைக்க போகிறான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. அப்போ நம்ஜோன், ஓ இந்த பையன் கோவம் வந்தாலும் எனக்கு அப்படி தான் வரும். ஜேகே இன்னும் ஸ்டடீஸே முடிக்கல. என்னை எங்கே தூக்கிட்டு போகிற தயம்? உன்னையா? வாங்க சாருக்கு ஒன்று வச்சிருக்க அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ஸ்டடி டேபிளில் உட்கார வச்சிடுறான். நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நாளைக்கு தான் ஃபைனல் எக்ஸாம், அதை முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கிராஜுவேட் ஆகிடலாம். தயம் படிக்கணுமா? அது சாப்பிட்டு அப்புறமா படிக்கலாமா? பசிக்குதா என் குழந்தைக்கு? சரி இருங்க, என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போகிறான்.
ஸோ அங்கே பார்த்தா ட்ரைனீஸ்க்கெல்லாம் உடம்பு வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான சாப்பாடு தானே கொடுப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தா தயாக்கும் கம்மியான சாப்பாடு அண்டு ஜேகேக்கும். அப்போ ரெண்டையும் அப்படியே ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிடுறான். எடுத்துகிட்டு வந்து ஜேகேக்கு கொடுக்குறான். ஆ என் பன்னிக்குட்டி சாப்பிட்றீங்களா என்ன? அது வந்து என்ன இன்னைக்கு சாப்பாடு நிறைய இருக்க மாதிரி இருக்கு. நான் தான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். நீயா? இல்லைப்பா, அவங்க கொடுத்ததே அதிகமாக தான் கொடுத்தாங்க. ஏய் படிக்கிறியா? இப்படி ஒரு மாதிரி அழகால மயக்குவான். தயம் என்ன ஊட்டி விடட்டா? ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லவும் ஜேகேக்கு தயங்க அப்படியே ஊட்டி விடுறான். ஸோ ஜேகேவும் அவனோட எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜிம்மின் கதவை திறந்துட்டு வர்றான். டேய் தயம், இன்னைக்கு நீ என்ன பண்ண தெரியுமா? டேய் ஜிமினா, காது மேலே எதுக்குடா வந்து கத்துற? என்ன பண்ண? டேய் ஸ்டேஜில் நிற்கும் போது அவன் ஒரு மாதிரி நிற்கிறான், அவனே பார்க்குறடா. ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும். முக்கியமாக அந்த பங்பீடி அவன் இருக்கானே, அவன் தான் புத்தி கட்டவன். அவனுக்கு ஆல்ரெடி டவுட் வந்துடுச்சு, நான் பார்த்துக்கிறேன். டே உங்கள் 2 பேரோட கெரியருக்கும் எங்கள் 2 பேரோட கரியருக்கும் எதுவுமே ஆகாது. பிகாஸ் அவனுக்கு நல்லா தெரியும் எங்கள் 2 பேர்த்தையும் வச்சு தான் வியூஸ் அதிகமாக போகணும். ஸோ நீ கவலைப்படாத ஜெமினா. அண்ட் உன்னோட கேருக்கு தேங்க்ஸ். அப்புறம் வெளில ஃபயர் கேம்ப் போட சொல்லலாம். ஜாலியாக ஓடுவானுங்களான்னு தெரிலடா. டே சொல்லாண்டா அப்படின்னு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இன்னைக்கு தான் ஜேகேயோட கிராஜுவேஷன் டே. ஐயோ, என் குழந்தையோட கிராஜுவேஷன் டேல 2 நாளாக அவன் கூட சண்டை வேற. மூஞ்சி திருப்பிட்டு என்னை பார்க்கவே மாட்டான். ஏய் கிளம்பிட்டியா என்ன? ஜிம்மின் நீ பக்கத்தில் இருக்கியா? நான் கிளம்பிட்டேன், என்னை கூப்பிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ஜன் வந்துட்டு எங்களோட லிட்டில் ஒன்றை நாங்கள் கூப்பிட்டு போகாமையா? சீக்கிரம் வா அப்படின்னு வெளியில் அப்படியே காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஜேகே அப்படியே ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கிறான். அப்போ தயம், டேய் பேச மாட்டியா என்ன? எதுக்குடா பேசாமல் இருக்க? பேச மாட்டியா? கோமா? சரி தப்பு தான், ஸ்டேஜில் உன்னை தொடாமல் டான்ஸ் ஆட சொல்கிறான்னா என்னால் முடியல, உன்னோட இடுப்பு பிடிச்சிட்டேன், தப்பு தான்டா. அந்த பங்பீடி வேற வான் பண்ணா 2 பேர்த்தையும், சரியில்லைன்னு. சரி தப்பு தான், சாரி. அது கொஞ்சம் சீக்கிரம் போங்க, டைம் ஆயிடுச்சு. பேச மாட்டானே, கிராஜுவேஷன் அன்னைக்கும் பேச மாட்டானே அப்படின்னு தயாங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் ஒரு மாதிரி. அப்போது ஜேகேவும் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு கிராஜுவேட்லாம் அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து எல்லாரு கூடயும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். தயாங்க அவன் க்யூட்டாக நிற்கிறத பார்த்துட்டு ஜேகேவை நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிறான். டேய் தயாங்க என்ன? டேய் அழகா இருக்கான்ல, அதான் பேசவே மாட்டான்டா. என்ன சண்டையா? நான் தான் சொல்கிறோம்ல. டேய் ஸ்டேஜில் என்னால் எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியலடா. அவனுக்கு அவ்வளோ ஹாட்டான ஒரு ட்ரெஸ்ஸை வேற கொடுத்துருக்கானுங்க, ஒரு மாதிரி அவனுக்கு ஸ்வெட்டாக வேற செய்யுது. அதில் எப்பட்றா அந்த ஸ்டேஜோட ஹீட்டுக்கு வேற பார்க்குறதுக்கு அப்படியே நச்சுன்னு இருக்கான்டா. அப்படியே நச்சுன்னு பிடிச்சி அடிக்கணும்னு தான் தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாரும் பார்த்து தொலைச்சிருவானுங்களே. பங்பீடுக்கு தெரியாமல் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அது ஒன்று தாண்டா பயம். இல்லைன்னு வச்சுக்கோ, என் குழந்தை எனக்கு தானே அப்படியே கத்தி சொல்லிடுவேன் இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு. ஐயோ புரியுதுடா, கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணு. கொஞ்ச நாள் தான், எல்லாமே சரியாயிடும். எத்தனை நாள் நானும் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு என் செல்லத்தை வேற சமாதானப்படுத்தணுமே. வருவான்ல காருக்கு, அப்போ பேசுகிறா. அதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு ஜேகே பக்கத்தில் நிற்கிறான். பேச மாட்டியா? டேய் கடிச்சிருவேன், இடுப்புலேயே வந்து கடிப்பேன். அப்புறம் அந்த இடுப்பை காட்டிட்டு ஆட முடியாது. தயம் தள்ளி நில்ல. நான் ஏன் தள்ளி நிற்கணும்? யாழ் கூட சேர்ந்து கிராஜுவேஷன் ஃபோட்டோ எடுப்பேன், எனக்கு அதில் செம்ம ஹாப்பி அப்படின்னு ஜேகேவை நல்லா லைக் ஹக் பண்ண மாதிரி அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க ப்ரைவேட்டாக 2 பேரும். அப்போ ஜேகே கோச்சுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சதுமே அகெயின் அவன் அப்படியே வண்டிக்கே போயிடுறான். காருக்கு போயிட்டு அப்படியே உட்காடுறான். ஸோ ஜேகே பக்கத்தில் ஜிம்மன் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஹலோ எவ்ரி ஒன்,
நான் தான் ஜிம்மன். ஸோ இன்னைக்கு எங்கள் குரூப்பில் உள்ள ஒரு லிட்டில் அதான் இந்த ரேபிட் மூஞ்ச கிராஜுவேட் ஆயிட்டான். அப்போ இந்த சைட் தயம் சைடில் ஜேகேயோட இடுப்பு பிடிச்சி ஒரு மாதிரி தடவிட்டே இருக்கான். ப்ளீஸ்டா பேசு, மன்னிச்சிருடா, தப்பு தான், அது ஏன் உள்ள போமாறுக. டேய் ஜேகே சாரிடா, அலைய வச்சுட்டே இருக்கடா. அது இதோ பாருங்க, இதோ இதுதான் எங்களோட லிட்டில் பன்னி. அப்புறம் இது தயம். ஹாய். இப்போ ஜேகே உன் வீடியோவில் ஸ்மைல் பண்ணுறான். அப்போ ஜிம்மின்னு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க 2 பேரையும் காட்டுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவனோட ஃபேஸ் மட்டும் அப்படியே காட்டிட்டு இருக்கான். அப்போ தயாங் போயிட்டு ஜேகேவை இழுத்து, சாரிம்மா, அழகன்ல லிட்டில் பன்னில சாரி. அப்போ ஸ்டேஜில் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்ல? நடந்துக்க மாட்டேன், இனிமே அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கும் சொல்லலை, எனக்கு பிடிக்காமலாம் இல்லை, எனக்கு பயமே நம்ம ஃபேன்ஸை நினச்சிதான். அவங்கள நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களானே தெரியல. அதனால தான் நான் சொல்கிற தயம், கோச்சுக்க மாட்டேன். அவனை ஃபுல்லாக இக்னோர் பண்ணிட்டேன்ல, எனக்கு என் மேலே கோவமாக இருக்கியா? உன் மேலே எப்படிடா நான் கோவமாக இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ இந்த 2 பேரோட முத்த சவுண்ட் மட்டும் ஜிம்மினுக்கு அப்படியே கேட்குது. அவன் பார்த்து அப்படியே சிரிக்கிறான் வீடியோவை கட் பண்ணாமல். ஸோ அப்போது அப்படியே எல்லாரும் 2 காரில் போயிட்டு வந்துட்டாங்க. வந்ததுமே ஜேகே அப்புறம் எனக்கு கிராஜுவேஷன் பார்ட்டி அப்படின்னு அவனுக்கு ஹைப் சைட்லேருந்து கொடுத்த அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எல்லாரு கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ எல்லாருக்கும் கொடுத்துட்டு தயாங்க்கு எடுத்துட்டு வந்துட்டு தயாங்கோட பக்கத்தில் வந்து உட்காடுறான். கிராஜுவேட் ஆகிட்டேன், 18 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் 1 மந்த்தில் உனக்கு பர்த்டே, அப்போ தான் உனக்கு 18 இயர்ஸ் ஆகும். வரட்டும், அதுக்கப்புறம் எனக்கு 18 வயசு ஆகிடுமே. 18 வயசு ஆனால் என்ன, ஆகலைன்னா என்ன, எப்பயுமே உன்னை கட்டி பிடிச்சிட்டு இப்படியே தான் இருப்பேன். அப்போ மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே கலாச்சி சிரிக்கிறாங்க. ஐயோ, இந்த காதல் புறாக்கள் தொல்லை தாங்க முடியலையே, யாராச்சும் எங்களை வந்து காப்பாதுங்களே. தயம், இங்க பாரு, எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்றாங்க, பண்ணட்டும், எங்க வா அப்படின்னு மறுபடியும் இழுத்து வச்சு நச்சுன்னு அடிக்கிறான். மற்ற பாய்ஸ் எல்லாம் அப்படியே வெக்கப்பட்டுட்டு அந்த சைடு திரும்பிடுறாங்க. தயம் பாரு, எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் பார்க்குறது இருக்கட்டும், ஏன்னா உனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியான குட்டி குட்டி ட்ரெஸ்ஸாக கொடுக்குறானுங்க, உடம்பெல்லாம் ரிவீல் ஆகுற மாதிரியான ட்ரெஸ். எதுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கணும்? நீ ஐடல் தான், அதுக்காக உடம்பு எல்லாட்டையும் காட்ட சொல்கிறானுங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டுது. என்ன பண்ணுறது, நம்மளோட ஆர்டிஸ்ட் ஃபீல்டில் நம்மளோட டிசைனர் இப்படி தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன் அந்த டிசைனர் கிட்ட, இந்த மாதிரி கொடுக்காதுன்னு. சரி, எனக்கு என்ன ஏதோ ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்துருக்க போல? ஆமாம், நீ எனக்கு ஸ்பெஷல் தானே தயம், அப்போ உனக்கு தானே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஊட்டுறான். அப்புறம் ஒரு கேக் பீஸ் இருக்கு, அதை தயாங்க்கு அப்படியே ஊட்டி விடுற மாதிரி கொண்டு போயிட்டு தயாங்கோட கன்னத்தில் அப்படியே தடவிடுறான். எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா இந்த கேக்கோட க்ரீம் எல்லாம் உன் கன்னத்தில் படும்போது. இதில் க்ரீம் எது நீ எதுனே தெரியல. இது பிளாக் ஃபாரஸ்ட். பிளாக் ஃபாரஸ்ட் தான், ஆனால் உன்ன மாதிரி இந்த கேக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. அட பாவி, நானே உன்னோட பர்த்டே வரதுக்கு முன்னாடி வர எல்லாத்தையும் அடக்கி ஒட்டக்கிறீங்களான்னு பார்த்தா என்னை விட மாட்டேன் போலே. என்னை விட மாட்டியா? அது அப்படிலாம் இல்லையே அப்படின்னு எழுந்து போக பார்க்குறான். அப்போது அகைன் தயாங் ஜேகேவை பிடிச்சி அவனோட மடியில் நல்லா உட்கார வச்சுக்கிறான், லைக் 2 பேரும் படுற மாதிரி. அப்போ மிச்சமுள்ள அந்த கேக் எடுத்து ஜேகே போட்டிருந்த சட்டையெல்லாம் அப்படியே கழட்டி விட்டுட்டு, லைக் அவனோட தோல் வரைக்கும் கழட்டி விட்டுட்டு அந்த கேக் எடுத்து அப்படியே அவனோட கழுத்துல இருந்து நெஞ்சு வர அப்படியே பூசுறான், லைக் அந்த க்ரீம் எடுத்து. தயம் என்ன பண்ற தயம்? எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் அந்த சைடு தான் திரும்பி இருக்காங்க. சீரியஸாக நம்ம ஃபிலிம் பண்ண வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம எங்கள் தனியாக ஒரு ஃபிலிமே எடுத்துட்டு இருக்கோம். தயம் கடிக்கிற அம்மா, தயம். என்னடா 18 வயசு ஆக போகுதுன்னா என்ன லைட்டாக மலைக்குதான் என்ன 2 சைடும்? தயம் கடிக்காத, அங்கே எதுக்கு கடிக்கிற?
தயம், ஐயோ இவன் சும்மாவே நக்கி எடுத்துருக்கான். இப்போ க்ரீம் இருக்குன்ற சாக்குல கேக்கோட க்ரீமை சாப்பிட்றதுக்கு பதிலாக மொத்தமா என்ன சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ ஜேகேவும் தயான் கன்னத்துல அண்டு உதட்டலன்னு வச்ச அந்த ஒரு கேக்கோட க்ரீமா அப்படியே போயிட்டு அவனும் நக்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். லைக் அவனோட நாக்கெல்லாம் தயாங்கோட மேலே படுற மாதிரி. 2 பேரும் ரொம்ப அப்படியே என்னென்னமோ பண்றாங்க. 2 பேத்துக்குள்ளேயும் அப்படியே இருக்கணுங்கிற மாதிரி, லைக் அந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு தாட் வருது. அப்போ ஜேகே மேலே போடுறது எல்லாத்தையுமே கழட்டிட்டு தயாங்கோட உடம்போட அவனோட உடம்பு அப்படியே உரசுறான். தயம், எனக்கு என்னென்னமோ ஆகுதுடா. அதாவது எனக்கு புரியுது லிட்டில் பண்ணி, எனக்கு புரியுது. ஓ குக்கிமா, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனால் உன்னோட 18வது பிறந்த நாள் வரைக்கும் நான் எல்லாத்தையும் அடங்கி ஒடுங்கி உட்காந்துட்டு இருக்கேன். ஞாபகம் இருக்கா நம்ம ட்ரைனியாக இருக்கும்போது உன்னோட பர்த்டே அப்படின்னு அதை யோசிச்சு பார்க்குறாங்க 2 பேரும். ஸோ ட்ரைனியாக இருக்காங்க. அப்போ ஜேகே ஒழுங்காகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைங்க. எல்லாருமே ஜேகேவை பிடிச்சி நல்லா திட்டிகிட்டு இருக்காங்க. ஜேகே, இன்னைக்கு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக சரியே கிடையாது. அப்போ ஜேகே ஒரு மாதிரி அழுதுகிட்டே நிற்கிறான். பக்கத்துலேயே மேனேஜரும் நிற்கிறாரு. அது ஆரம், என்ன தப்பாக பண்ணேன்னு சொன்னீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். அப்போ தயம், ஓ என் குழந்தை பிராங்குன்னு கூட தெரியாமல் எப்படி ஒரு மாதிரி பயந்து போய் நிற்கிறான்னு பாரு. எல்லாமே அழகாக பண்ணோட தங்கும், ஆனால் இவனுங்க தான் பிராங்க் பண்ணி ஆகணும்னு அப்படி நிற்கிறானுங்க. டேய் கேட்குங்கடா சிவா, டேய் இர்றா, அவனை ஏதாச்சும் சொன்னால் மட்டும் உனக்கு பற்றிட்டு வந்துடும். கொண்டு போகிறோம், வெயிட் பண்ணு. அவன் எங்களுக்கு தான் ஃப்ரெண்டு. செம்ம பொசசிவ் ஆகுற. யாராச்சும் அவன் மேலே கை போட்டாலும் இல்லை அவன் பக்கத்தில் உட்காந்தாலும் அதெல்லாம் அப்படிதான்டா, உனக்கு புரியாது. ஆரம், அது எந்த ஸ்டெப் தப்பாக பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுவேன். சாரி, என்னால் உங்கள் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ஸ்பாயில் ஆகிடுச்சுல அப்படின்னு அழுகிறான். அப்போ கரெக்டாக ஷிகா, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு லிட்டில் மம்மி. அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். தயாங்கெலாம் அப்போ தான் ஊரே வருது. டேய் இது கிராங்கடா, டே ஜேகே நம்பிட்டியா என்ன அப்படின்னு நம்ஜன் கேட்குறான். உண்மையிலே நம்பிட்ட தெரியுமா அப்படின்னு அழுகிறான். அது அப்போ நான் பர்ஃபார்மன்ஸ் சரியாக தான் பண்ணேனா? டேய் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவலில் பண்ணேன். குழந்தையாட்டம் அழுகிற அப்படின்னு எல்லாரும் அவனை குனிய வச்சு முதுகுலேயே அடியை போடுறாங்க ஜேகேக்கு. அப்புறம் அப்படியே கேக்கை வெட்ட சொல்கிறாங்க. ஜேகேவும் அப்படியே கண்ணில் தண்ணியோட அப்படியே அந்த கேக்கை வெட்டிட்டு இருக்கான். அப்போ தயம், குழந்த வா அப்படின்னு கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சதும் அவன் அப்படியே ஜேகேவை கூப்பிட்டு போயிட்டு ஹக் பண்ணிட்டு, என்ன வேணும் கிஃப்ட்டு? வெளிலையும் போக விட மாட்டானுங்க, கையில் காசும் கிடையாது. என்னடா கிஃப்ட் வேணும் உனக்கு? என்ன பண்ணலாம்? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஒரு முத்தம் கொடு போதும். ஒன்று போதுமா? ஒன்று போதுமா உனக்கு? நான் கேட்டது ஒன்று. கொடுக்க விருப்பம் உள்ளவங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை கொடுக்கலாம். அப்போ தயம் ஜேகேவோட கன்னத்தில் போயிட்டு 1 2 என்னது இது அப்படிதான் கொடுப்பேன் அப்படின்னு 2 பேரும் அப்படியே மொத்தம் கொடுத்து மாறி மாறி ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ அதை யோசிச்சு பார்த்துட்டு, அப்போ ஞாபகம் இருக்காடா, குழந்த மாதிரி எப்படி பயந்த, ஆனால் இன்னும் 1 மந்த்தில் 18 வயசு ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரிலாம் இருக்கலாம். ஏன் அது வரைக்கும் உனக்கு குழந்தைன்னு நினைக்கிறியா? எனக்கு 18க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் நீ குழந்தை தான். அது உனக்கு 18 ஏஜ் ஆனதும் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு 2 பேருமே அப்படியே மாறி மாறி மேலோட்டமாக எல்லாமே பண்ணுறாங்க. லைக் ஹக் பண்ணுறது, லைக் உடம்புல கடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ மெம்பர்ஸ் எல்லாம், டேய் 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ தயம் டக்குன்னு ஜேகேக்கு அப்படியே சட்டையெல்லாம் போட்டு விட்டுட்டு அவன் நெஞ்சோட அப்படியே ஜேகேவை அணைச்சிக்கிறான். டேய் எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருந்தீங்க? வீடியோ தானே பார்த்துட்டு இருந்தீங்க. அப்புறம் என்னடா லுக்கு? என்ன லுக்கு? மூட்டு வீடியோ மட்டும் பாருங்க. டேய் தயாங் ஓவரா பண்ணுறடா. டேய் தயாங், ஆனால் நீ ரொம்ப தான் பொசசிவ் ஆகுற.
மற்ற மெம்பர்ஸ் வந்து என் கூட என் கூட பக்கத்தில் உட்காந்தாலும் எது பண்ணாலும் ரொம்ப பண்ணுறேன். ரொம்ப பண்ணுறேண்ணா. உன் பக்கத்தில் யாரை உட்காந்தாலும் என்னால் பார்த்துட்டு இருக்கவே முடியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், அவனுங்களே நான் விட்டு தர மாட்டேன். பட் இருந்தாலும் என்னால் முடியலடா. ரொம்ப பொசசிவ் ஆகுது. உன்னை யாரும் தொட்டாலோ உன் மேலே கை போட்டாலோ, முக்கியமாக ஜிம்மின் அவன் ஃப்ரெண்டு தான். பட் இருந்தாலும் பொசசிவ் ஆகுதுடா எனக்கு ரொம்ப. அதை விட குட்டி குட்டி ட்ரெஸ் போட்டு நீ பெர்ஃபார்ம் பண்ணும்போது முன்னாடி ஆர்மிஸ் உன்னை பார்ப்பாங்கல்ல ஒரு மாதிரி. சில ஆர்மிஸ் எல்லாம் பேடு வேலை, அது எனக்கு சுத்தமாக புரியாது. அந்த மாதிரி வேணான்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் கேட்க மாட்டானுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகும்ல, அப்போ பாரு. நம்ம தான் அவனுங்க சொல்கிற பேச்சே கேட்கக்கூடாது. இதில் ஸ்டாஃப்ஸ் வேறு அப்பப்போ நம்மளை பிரித்து வேற வைக்கிறானுங்க அப்படின்னு பேசிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ தயாங்க்கு ஜேகேக்கு தயாங் தான் அப்படியே கம்ஃபர்ட். அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாரு கூடயும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 1 month அப்போ ஜேகேயோட பர்த்டேக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஆனால் அவங்க ட்ராவல் பண்ணி வேறு ஒரு சிட்டிக்கு போகணும். அப்போ ஜேகே பாஸ்போர்ட் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணுறான். அப்போ தயாங்கும் அங்கே போகணும். ஸோ எல்லா மெம்பர்ஸும் தான். அப்போ பர்டிகுலராக தயாங்கை மட்டும் கூப்பிட்டு விடுறாரு பிடி. தயாங், என்ன கூப்பிட்டுருந்தீங்களாமே, என்னாச்சு? தயாங், ரீசன்ட் டேஸாக நீயும் ஜங்குக்கெலாம் பண்ணுறது தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? ஓகே, என்ன பண்ணலாம் அதுக்கு இப்போ? வாட்? என்ன அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற? என்ன பண்ணலான்னு? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்டு வர்றீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? இன்னும் உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. இன்னும் நிறைய பாப்புலர் ஆவீங்க, நிறைய கண்ட்ரீஸ்க்கு ரீச் ஆவீங்க. அதனால ஜேகே விட்டு கொஞ்சம் தள்ளிடு, புரியுதா? அது எப்படி முடியும்? ஜேகே விட்டு தள்ளிடுனா அது எப்படி என்னால் இருக்க முடியும்? தயம், இப்போ நீங்கள் போய் தங்கியிருக்க ஹோட்டலில் கூட நான் வேற ரூம் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எக்காரணத்துக்கு கொண்டும் நீ ஜேகேயோட ரூமுக்கு போகவே கூடாது. போகலை, இப்படி போனேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நான் பெர்மனெண்ட்டாக உங்கள் 2 பேர்த்தையும் செப்பரேட் பண்ணிடுவேன் அப்படின்னு பான் பண்ணி தான் அனுப்புகிறாரு. அப்போ ஜேகே, என்னாச்சு? எதுக்கு பிடி அவனை கூப்பிட்டாரு? டேய், சேஃபாக போயிட்டு வாங்க, குட்டி குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கூப்பிட்டாரு. ஏன்னா ஆனா வந்துடுற, ஏன்னா அவ்வளோ மிஸ் பண்ணுறியா? ரொம்ப மிஸ் பண்ணுறியான்னு? நம்ம வேறு கண்ட்ரிக்கு போகிறோம்ல, ஃப்ளைட் ஏறி. வேறு கண்ட்ரிக்கு ஃப்ளைட் ஏறி போகிறோம், போகலாமா? அப்படின்னு எல்லாரும் அப்படியே கிளம்புறாங்க. ஸோ இப்போ ஏர்போர்ட் போகிறாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் அவங்கள ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே அப்படியே பாஸ்போர்ட்லாம் கொடுத்து அவனோட செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பிளேனில் ஏறிக்கிறாங்க. அப்போது ஆர்மிஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்ததை பார்த்துட்டு தயம், டேய் ஜேகே, நாளைக்கு போய் ரீச் ஆனதுமே உனக்கு 18வது பிறந்த நாள். இப்போ ஆர்மிஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்கல்ல, அதில் உன் கழுத்தில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் நெக்ஸ்ட்டு நம்ம ரிட்டர்ன் ஆகும்போது ஆர்மிஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அதில் கூர்த்து பார்த்தா உன் கழுத்தில் ஒரு சில ஆர்ட் எல்லாம் பண்ணி வச்சுருப்பேன். அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளோடது வெளியில் அரசல் பரிசலாக தெரியும். என்ன பண்ண போகிற? சொல்லிட்டு பண்ணால் அதில் என்ன கிக் இருக்குது? சொல்லாமல் பண்ணுறதுல தான் கிக் இருக்குது அப்படின்னு பிளேனில் வரும்போதெல்லாம் அப்படியே பேசிட்டு வர்றான். இருந்தாலும் இடையில பிடி சொன்னதும் அப்பப்போ ஞாபகம் வருது. ஸோ அதையும் அப்படியே மைண்டில் வச்சுக்கிறான். ஸோ அங்கே போயிட்டு அந்த வேலையை பார்க்குறாங்க. ஸோ 12 o'clock அது ஜங்குக்கோட பர்த்டே. அப்போது நம்ஜன் சொல்கிறான், ஏய் தயம், என் ரூமுக்கு போகாத, நம்மளை வேகு பார்க்குறதுக்குன்னே அந்த பிடி அனுப்பிடுவான்டா. முக்கியமாக உன்னையும் ஜேகேவையும் 2 பேரும் பிரிக்க பார்க்குறான். ஸோ வெளியில் காட்டிக்காதீங்கடா, உள்ள மட்டும் இப்படி இருங்க. டேய், என் லிட்டில் பன்னியோட பிறந்த நாளே, அத்தா பீடியாச்சும் மயிராச்சும் அப்படின்னு ஜேகேயோட ரூமுக்கு அப்படியே போய் லாக் பண்ணிக்கிறான். போனதுமே ஜேகே அப்படியே ஹக் பண்ணி நல்லா முத்தம் கொடுக்குறான். ஜே, ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூ தயம் அப்படின்னு ஜேகேவும் அகெயின் முத்தம் கொடுக்குறான் தயாங்க்கு. அப்போ தயம் அவனை அப்படியே படுக்க போட்டு அப்படியே கீழேருந்து காலிலேருந்து மேலே வர எல்லாத்தையும் கழட்டிட்டு அப்படியே ஒன்று விடாமல் ஒரு இடம் விடாமல் ஒவ்வொரு இடமா முத்தம் கொடுக்குறான். ஸோ தயாங்கோட முடிய அப்படியே ஜேகே நல்லா பிடிச்சிக்கிறான். ஜேகே, உன்னோடது கலட்டினா என்னோடது கலட்டணும்டா,
என்னோடத கழட்டுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லவும் ஜேகேவும் அப்படியே தயவுக்கு முத்தம் கொடுத்துட்டே ஒன்னொன்னா அப்படியே தயம் கொடுத்து கலட்டுறான். தயம் ஒன்னா இருக்க போறோமா? ம் ம் யா உனக்கு ஆசை இல்லையா? வேணான்னா சொல்லு. ஆஹா எனக்கு வேணும் அப்படின்னு தயங்க இழுத்து அப்படியே அவனோட கழுத்து சைடு அவனோட ஃபேஸை வச்சுக்கிறான் தயம் அவங்க ஜேகேவோட கழுத்து சைடு. அப்போ நல்லா போயிட்டு கடிக்கிறான். அந்த இடத்துல நல்லா ஒரு மார்க் ஆகிடுது. அப்போ இந்த ஜேகே பண்ணவா? ம் உனக்கு கீழே போயிட்டு எல்லாமே தயம் பயமா இருக்குதா? ஆனாலும் பார்த்து என்ன பயப்படாத. பண்றது உன்னோட தயம். உனக்கு குட்டியா அழிச்சா கூட உன் தயங்க அப்படியே நிப்பாட்டிடுவான். சரிதா? எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்னோட கண்ணுல இருந்த அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு தயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கும் கீழே போயிட்டு அவனுக்கு பண்றான். இப்போ ஜேகேலாம் ஒரு மாதிரி லைக் அவனுக்கு ஒரு மாதிரியா கூசுது. அப்போ தயங்கையும் நல்லா பிடிச்சிட்டு தயங்கோட மேலேயும் அங்கங்க லைட்டா ஒரு மாதிரி கடிச்சிடுறான். அப்போ தயாங்கும் ஜேகேவை அப்படி பண்ண சொன்னதும் ஜேகேவும் அப்படி பண்றான். ஜேகே இதுதான் முதல் தடவை அண்ட் இங்க வந்து அவளுக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்குறேன் முடிஞ்சதும். அண்ட் உன்னோட 80th பர்த்டேக்கு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு அப்படியே ஜேகேக்கு உள்ள அதை நுழைக்கிறான். ஜேகேலாம் அப்படியே வழியில கத்துறான். தயம் வலிக்கும் தான்டா புரியுது வலிக்கும் தான் லைக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவோ அப்படின்னு அப்படியே பண்ணுறான். ஸோ பண்ண அப்படியே இன்னும் உள்ள போகுது. அப்போ தயாங்க நல்லா ஜேகே அவனோட மேலே சாய்ச்சிட்டு நல்லா கட்டி பிடிச்சிக்கிறான். தயம் நல்லா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு. இதே இப்போ என்ன தெரியுமா, உனக்கு நீ என்னை போதை மாதிரி அடிக்ட் ஆக வச்சுட்ட. இனி யார் சொன்னாலும் அந்த பீடியோ சொன்னாலும் உன்கிட்ட இருந்து என்கிட்ட இருந்து ஒன்றை பிடிக்கவே முடியாதுடா. 2 பேர்கிட்ட இருந்து 2 பேரையும் பிடிக்கவே முடியாது. சொன்னானுங்க உன்னோட ரூமுக்கு வரக்கூடாதுன்னு. ஆனால் என்னை தவிர உன் ரூமுக்கு எவனுமே வரக்கூடாதுடா அப்படின்னு 2 பேரும் அப்படியே அவ்வளோ அழகா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தயாங்கெல்லாம் மார்னிங் அப்படியே ஜேகேவை நல்லா பேம்பர் பண்ணிட்டு அங்கே வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு பர்த்டேக்கு குட்டி கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறான். ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறான் அந்த 80th பர்த்டேல ஜேகேவை. ஸோ மற்ற டெய்லியும் ஹாப்பியாக வச்சுப்பான். பட் அதை விட இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அப்போது எல்லாரும் திரும்பி ரிட்டர்ன் பேக் கொரியா வர வேண்டிய அந்த ஒரு டேட் அப்போது வர்றாங்க. லைக் அவனோட பர்த்டே முடிஞ்ச அந்த ஈவினிங்கு. அப்போது ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு ஃபேன் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. டேக்குக்கு அவள் உண்மைதானா? இங்கே பாருங்க ஜேகேவோட கழுத்தில் தயாங் ஜேகேக்கு 80th பர்த்டேக்கு இதுதான் கொடுத்தாரா அப்படின்னு அப்படியே ஜாலியாக குஷியாகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து தயாங்கோட காது கேட்குது, ஜேகேயோட காதுக்கும் கேட்குது. அப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் சீன்ஸ் வந்து ஒவ்வொரு ஒன் ஷாட்ஸ்லேயும் வரும். ஓகேடா. ஸோ தீபாவளி கிராக்கர்ஸ் போட்டு வெடித்து தள்ளுறாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாதுல்ல, பிகாஸ் அவங்களோட ஹாப்பினஸ் அந்த பட்டாசு மூலமாக காட்டுறாங்க. அவங்களுக்கு தெரியுமா நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோன்னு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேடா, ஐ ஹோப் உங்களுக்கு நான் இந்த பிளான் போட்டிருக்கிறது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு பிளானில் ஒன் ஷாட் போடலான்னு சொன்னது. இதுக்கு நான் தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிடுறேன்டா. க்ரியேட் பண்ணி அதில் ஒன்று ஒன்றா நான் ஆட் பண்ணிட்டு வர்றேன். ஸோ நியூ மெம்பர்ஸ் எல்லாம் போய் அதில் பார்த்துக்குவாங்க. ஓகேடா, எல்லாரும் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. சராங்கே.